ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சண்டே மினி vlog பார்க்கலாம். இறால் எடுத்திங்கன்னா ஒரு டைமாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் எடுத்துக்கோங்க. அதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ப்ரானில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கணும். 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்த்துக்கணும். இறால்லாம் செய்யும்போது கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டுருணும். தக்காளி நல்லா வதங்கிடணும். மேரினேட் பண்ண இறாலை சேர்த்துக்கோங்க. இறாலை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். 1/2 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கக்கூடாது, தேங்காய் பால் தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கறி வடகம் சேர்த்துக்கணும். 4-5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. புளி, தேங்காய் பால், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து ஒன்றா கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கணும். திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை சேர்த்துக்கணும். நல்லா கொதித்து மசாலா வடை போனோன்னே இறாலை சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். இறால் சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.